32 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க. அந்த வேலை வாய்ப்பு இப்போதைக்கு தடை பண்ணப்பட்டிருக்கு. விஜயை கை நீட்டுறீங்களா? இன்னைக்கு விஜய் விட்டுறா. உங்களுக்கு வந்து விஜய் மேல பார்க்க போடாம பிடிக்கல. ஏன்னா 15 வருஷம் குத்து வச்சு உட்காந்துருக்குறீங்க. உங்களால் டெபாசிட்டே வாங்க முடியல. சரியா? அந்த போடாமையில உட்காந்து விஜய் ஆப்போசிட் பண்றீங்க. அந்த 41 பேர் குடும்பம் உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணிச்சு? நான் கேட்கிறேன். அந்த கரூர் குடும்பம் உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணிச்சு? பெண் இப்ப அரசு வேலையில் இருக்கிறவன் பூரா அரசு வேலையை பர்ஃபெக்டா பண்ணி அந்த சம்பளத்துக்கு பர்ஃபெக்டா இருந்தா இந்த 41 பேர் போய் தான் அந்த அரசு வேலையை பூரா கெடுத்து விட்ட போறானா? இன்னைக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வந்திருக்கு. இது கான்ஸ்டிடியூஷன்ல நம்பிக்கை வச்சிருக்கிற மக்களுக்கு கிடைத்த வெற்றி. என்னைக்காவது இத்தனை பேர் லட்சம் பேர் இருக்கான்ல, அது அரசு அதிகாரி நிறைய பேர் உலக சுத்திட்டு இருக்கானே, என்னைக்காவது ஒரு இந்த சிஸ்டம் ரிஃபார்ம் பண்ணணும்னு என்னைக்காவது ஒரு கேஸ் போட்டுட்டீங்களாடா? கருணை அடிப்பில் வேலை வாய்ப்பு வழங்குறது இவங்க நம்மளோட வாதம் என்ன வச்சுன்னா முடியாது. முதல்வர் ஆகிறாரு, எடுத்து ஒரு அரசு செய்ய வேண்டியது செய்யறாப்படி. ஏன் அந்த குடும்பங்களுடைய வாழ்க்கையை அழைச்சு விடுறீங்க, சீரழிச்சு விடுறீங்க? கவர்மெண்ட் ஏற்கனவே 10 லட்ச ரூபா காம்பன்சேஷன் வழங்கின நிலையில இப்ப இது போக ஸ்பெஷல் கேர் எடுத்து உங்களுக்கு கொடுக்க தப்பு. என்னோட சப்போர்ட் வந்து அந்த 41 குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கட்டும். இந்த விவகாரத்தில் உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. நமது சேனலில் தாவேகா மற்றும் தளபதி விஜய் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் மட்டுமே வரும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.